Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 chemistry volume 2 bookல இருக்கக்கூடிய unit 11 fundamentals of organic chemistry அப்படின்ற lesson தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ இந்த லெசன்ல வந்து அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது நம்மளுக்கு வால்யூம் 2 புக்ல தான் ஸ்டார்டே ஆகுது. ஸோ இந்த லெசன்ல வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து இதோட இன்ட்ரடக்ஷன், இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன்ஸ். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போதே கார்பனோட காம்பவுண்ட்ஸை பத்தி படிக்கிறது தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெயினா கார்பனோட compounds. Okay, carbon has a tendency to form more compounds with itself and other atoms. So carbon வந்து அது கூடயே bond form பண்ணிருக்க டெண்டன்சியும் இருக்கு, மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் அது bond form பண்ணும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் கூடயும் அது பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஹாலஜன்ஸ் சொல்லும்போது நமக்கு 17th குரூப் எலமெண்ட்ஸ் வரும். தட் இஸ் ஃப்ளூரின், குளோரின், ப்ரூமின். ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ்லாம் ஹாலஜன்ஸ்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரியான ஆட்டம்ஸ் கூட கார்பன் வந்து நிறைய பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் அது கூடயும் நிறைய பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் தென் எனி அதர் எலமெண்ட்ஸ். ஓகே, the tendency of an atom to form a chain of bonds with the atoms of the same element is called as catenation. ஸோ டெண்டன்சி அப்படின்னு சொல்லும் போது அதோட தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கார்பனுக்கு வந்து மற்ற ஆட்டம்ஸோட அந்த செயின் ஃபார்ம் பண்றது அந்த தன்மை எதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the high strength of C bond C is responsible for its catenation property. So இந்த high strength, இந்த பாண்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the word organic means derived from living organism. So organic அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த living organismsல இருந்து வந்த வேர்ட் தான் வந்து இந்த ஆர்கானிக். ஓகே, the organic compounds were thought to be found only in living things. Okay, so ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து எடுக்கிற காம்பவுண்ட்ஸ், இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸால வர காம்பவுண்ட்ஸ் தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஓகே, செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் கன்சியூம்ஸ், கிரியேட்ஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா பாடியும் வந்து எதால மேட் ஆயிருக்கு? செல் அப்படின்ற ஒரு பேசிக் யூனிட்டால தானே மேட் ஆயிருக்கு. அது வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கன்சியூம் பண்ணும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிரியேட் பண்ணும். அப்புறம் அது எதால மேட் ஆயிருக்கு அப்படின்னா கூட அதுவும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். consist of mainly organic compounds. Okay, அப்புறம் இந்த DNA, the genetic material, the lipids that forms our cell membrane, the glycogen, the energy reserves stored in our liver, all are organic compounds. So இந்த glycogen, lipids, DNA, so இது எல்லாமே நம்ம பாடிக்குள்ள இருக்கிறது தானே. ஸோ அது எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Except few inorganic compounds like salt, water, etc. all other such as food, medicine, clothing. ஸோ இந்த மாதிரி சால்ட், வாட்டர் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் தவிர, ஸோ சால்ட்ல பார்த்தீங்கன்னா NaCl அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் கார்பன் இல்லை. ஸோ அது வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டரும் ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இந்த ஃபுட்டு, மெடிசன், கிளாத்திங்கு, காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ஃபியூவல், ஸோ இது எல்லாமே வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் தான். தட் இஸ் ஆர்கானிக் compounds அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, all the essential biochemical reactions are also organic in nature. அதாவது இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளான்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் நம்ம பாடி, இது எல்லாத்துக்குள்ள நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ பயோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த பிளான்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஸோ அது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பயோ ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன்ஸ், ஃபாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் பை கோல்ப் அண்ட் மீத்தேன் பை பெர்த்லாட். ஸோ இந்த கோல்பு அப்புறம் பெர்த்லாட் அப்படின்றது வந்து ப்ராசஸ், அதான் சொல்றது, ஒரு ப்ராசஸோட பேர் கோல்பு ரியாக்ஷன், பெர்த்லாட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது? ப்ரொடியூஸ் பண்றது தான் நம்ம சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து வரதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இந்த அசிட்டிக் ஆசிட் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், மீதேன் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து சிந்தசிஸும் பண்ணலாம், நம்மளே ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான
மெத்தட்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சின்ஸ் தென் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் சிந்தசைஸ்ட் அண்ட் கேரக்டரைஸ்ட். ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வச்சு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் லெபார்டரியில அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸை மேக் பண்ணாங்க. ஓகே, த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வேஸ்ட். ஓகேவா, இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப பெருசு. அண்ட் இட்ஸ் principles find applications in many industries including so இந்த மாதிரி ஃபுட், டெக்ஸ்டைல், பெட்ரோகெமிக்கல், ஃபார்மாசிட்டிக்கல், அப்புறம் டை, பாலிமர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ரப்பர், நைலான் அதெல்லாம் சொல்றோம்ல, ஸோ அது எல்லாமே பாலிமர்ஸ்ல தான் வரும். அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ், அந்த பிளான்ஸ்க்கு போடுற அந்த ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, discussing the importance of organic chemistry is just like describing a drop of water in a mighty ocean. So இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ஓஷன்ல ஒரு சின்னூண்டு டிராப் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை பத்தி சொல்ற மாதிரி தான். ஸோ the knowledge of chemical bonding and molecular structure will help in understanding the properties of ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இந்த கெமிக்கல் பாண்டிங் பத்தியும் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பத்தியும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பத்தி படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, we know that the carbon has 4 valence electron and its ground state electronic configuration. ஸோ இப்போ அதோட கான்ஃபிகரேஷன் என்னது, 1s2, 2s2, 2p2. ஓகே, ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது, 6. ஸோ 6 தான் வந்து இந்த 2 + 2 + 2 6 அப்படின்னு வருது. 1s2, 2s2, 2p6. ஸோ இப்போ அதுக்கு வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெல், இது வந்து செகண்ட் ஷெல். இந்த 2 அப்படின்றது செகண்ட் ஷெல். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது, இந்த ஷெல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்குது இந்த செகண்ட் ஷெல். அந்த செகண்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா. ஸோ அதுக்கு தான் வந்து அதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, an atom can attain noble gas electronic configuration either by transferring or sharing of electrons. So அதுக்கு வந்து noble gas electronic configuration attain பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்னு இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ல அதுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, செகண்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், மொத்தம் 8 வரணும். ஸோ 8 வந்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த நோபல் கிளாஸ் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே, ஒன்னு அது என்ன பண்ணணும், இந்த 4 லூஸ் பண்ணிடணும். 4 லூஸ் பண்ணா கூட 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஃபுல்லா இருக்கனால அது நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அடைஞ்சிடும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும், 4 வாங்கிக்கணும். ஓகே, இல்ல அப்படின்னா வந்து 4 எலக்ட்ரான்ஸை வந்து வேற ஏதாவது ஒரு ஆட்டம் கூட வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதே ஷேரிங் பண்ணும்போது வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். Okay, it is not possible for the carbon to form either C4+ or C4-. ஸோ ஒன்று வந்து அது 4 கொடுத்துடணும், இல்லை அது 4 வாங்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டம், அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஓகே, ஏன் அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது 8. 8ல் பாதி வந்து நம்மளுக்கு 4 வந்துடும். 8ல் பாதி 4னா வந்து இப்போ வந்து நம்ம 4 கொடுக்கறதும் கஷ்டம், 4 வாங்குறதும் கஷ்டம். இப்போ 1, 2 அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம், இல்லை வாங்கிடலாம். ஸோ அதனால இந்த கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பண்ணுது. ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் தட் கார்பன் cannot form ionic bond. ஸோ அது என்ன பண்ணாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணி அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the formation of 4 covalent bonds can be explained as below. During bond formation, one of the electrons from 2s orbital is promoted to 2pz orbital. ஓகே, அதாவது இப்போ இதுதான் வந்து கார்பனோடது. இது வந்து 1s2, இது வந்து 2s2. ஓகேவா, இது வந்து p ஆர்பிட்டல், இது வந்து 2px, இது வந்து என்னது 2py, இது 2pz அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ், இதுல 2 எலக்ட்ரான்ஸ், அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இதுல 2 எலக்ட்ரான்ஸ் வருமா, அப்ப இங்க ஒன்று வரும். ஓகே, ஸோ இப்போ அது வந்து எத்தனை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும், 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணுமா. இப்போ ஷேர் பண்ணணும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணணும், அப்பதான் வந்து அதுக்கு 8 கிடைக்கும். ஸோ 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 4 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். லோன் பேர்னா இதுதான் லோன் பேர். ஓகே, இந்த மாதிரி பேரா இல்லாம இந்த மாதிரி சிங்கிளா இருக்கிறது தான் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 4 லோன் பேர்ஸ் வேணும். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 2 லோன் பேர் தான் இருக்கு. அப்புறம் எப்படி 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனாலதான் அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2s ஆர்பிட்டல் இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிடுது.
ஓகே, இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடுது. அப்ப இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு இருக்கும். மொத்தம் 4 லோன் பேர்ஸ் இருக்கும். அப்புறம் 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க 2s ஆர்பிட்டல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் எங்க போயிடும்? 2pz போயிடும். இங்க இருந்து 2pz போயிடும். ஓகே, the formation of 4 sigma bonds by carbon can be explained on the basis of sp3 hybridization of carbon. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு 4 பாண்ட் வேணும். அப்போ இங்க வந்து 2 லோன் பேர் தான் இருக்கு. ஸோ அதனால இங்க இருக்கிறது இங்க போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்? இதுதான் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல். ஓகே, ஒரு s 3 p இது மொத்தமா சேர்ந்து என்ன ஆகுது? ஹைபிரிடைசைஸ் ஆகுது. ஓகே, அதாவது மொத்தமா இங்க இருக்கிற 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிட்டு மொத்தம் 4 பேர் வந்துடும். அது இல்லாம இதோட எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா இது இது இது. ஓகேவா? இந்த 4தோட எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து நம்ம sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோடனே அது என்ன பண்ணும்? 4 சிக்மா பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, சிங்கிள் பாண்ட்ஸ். ஓகே, சிக்மா பாண்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கார்பன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இன் சர்டன் கார்பன்ஸ். ஸோ சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. டபுள் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணும், ட்ரிபிள் பாண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணும் சில கார்பன்ஸ்ல. ஓகே, these can be explained by sp2 and sp hybridization of carbon. ஸோ இப்போ sp2 hybridization அப்படின்னா வந்து ஸோ இது வந்து ஆக்சுவலி பேஜ் நம்பர் 90ல இருக்கு. ஓகே, பேஜ் நம்பர் 90ல இந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல இந்த ஹைபிரிடைசேஷன் பத்தி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம்? sp ஹைபிரிடைசேஷன். spன்னு பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு s ஆர்பிட்டல் ஒரே ஒரு p ஆர்பிட்டல் மட்டும் வரும். ஸோ ஒரு s ஆர்பிட்டல் இருக்கிறது வந்து p ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆயிட்டு இது 2 மட்டும் தான். ஓகே, இது 2ம் எடுத்துக்க கூடாது. இந்த 2 ஆர்பிட்டல் மட்டும் சேர்ந்து ஹைபிரிடைசேஷன் ஆகும். ஸோ ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட். ஓகே, ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் 2 sp ஆர்பிட்டல் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி sp2ன்னு வரும்போது நம்மளுக்கு டபுள் பாண்ட்ஸ் வரும். அதே மாதிரி sp3 அப்படின்னு வரும்போது சிங்கிள் பாண்ட்ஸ் வரும். ஸோ sp2னா வந்து ஒரு s ஆர்பிட்டல் 2 p ஆர்பிட்டல். sp2 அப்படின்னு இருக்கா, ஒரு s ஆர்பிட்டல் 2 p ஆர்பிட்டல், அதான் sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இந்த மாதிரி 2 இது 1 இது 2 சேர்ந்து 3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸை மேக் பண்ணும். ஓகே, இந்த 3தோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். இது s இது p, அதனால எனர்ஜிஸ் வேற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஹைபிரிடைசேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த 3தோட எனர்ஜி சேமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த sp2 sp ஹைபிரிடைசேஷனால டபுள் பாண்ட்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, the carbon forms relatively short bonds which enable the lateral overlap of unhybridized 2p orbitals of sp2 and sp hybridized carbon to form 1 or 2 pi bonds respectively. அதாவது என்ன அப்படின்னா lateral overlap அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுறது தான் நம்ம இப்படி சைடு வைஸா ஓவர்லேப் ஆகுது தான் லேட்ரல் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஓவர்லேப் ஆகுதுல, ஸோ இந்த மாதிரி ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுறது வந்து நம்ம சிக்மா பாண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகும்போது நம்ம பை பாண்ட்ஸ் மேக் பண்ணும். இது இந்த மாதிரி ஆச்சுன்னா பை பாண்ட்ஸ் மேக் பண்ணும், இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு சிக்மா பாண்ட்ஸ் மேக் பண்ணும். தட் இஸ் சிங்கிள் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் சி அப்படின்னு இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து சிக்மா பாண்ட் தான். ஓகேவா? ஸோ இது 2ம் பை பாண்டா இருக்கும். இப்போ இதுல எத்தனை பை பாண்ட் இருக்கு, எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கும். ஓகே, அதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பை பாண்டே கிடையாது, ஒரே ஒரு சிக்மா பாண்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து molecular structure can be derived from the type of hybridization. So hybridization ஓட டைப்பை பொறுத்து அந்த molecular structure நம்ம derive பண்ணிட முடியும். And sp3 hybridized carbon will have a tetrahedral geometry. இப்போ sp2 அப்படின்னா வந்து trigonal planar geometry, sp அப்படின்னு வரும்போது linear geometry வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஷேப்ஸ் வந்து பேஜ் நம்பர் 82ல இருக்கு பாருங்க. ஸோ லீனியர்னா இப்படி இருக்கும், ட்ரைகோனல் பிளேனர்னா இப்படி, டெட்ராஹெட்ரல்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஷேப்ஸ் இப்போ sp3க்கு வந்து டெட்ராஹெட்ரல். ஓகே, அதே மாதிரி sp2க்கு வந்து ட்ரைகோனல் பிளேனார். ஓகேவா? அப்புறம் sp அப்படின்றதுக்கு வந்து லீனியர் ஜியோமெட்ரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம்.
All the organic compounds have the following characteristic properties. They are covalent compounds of the carbon and generally insoluble in water and readily soluble in organic solvents such as benzene, toluene, ether, chloroform, etc. ஸோ இது எல்லாமே கோவலன் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கார்பன் வந்து கண்டிப்பாக கோவலன் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும், கோவலன் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவலன் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அப்புறமா ஜென்ரலி இன்சாலிபிள் இன் வாட்டர், வாட்டர்ல சாலிபிள் ஆகாது. ஓகே, வாட்டர்ல சாலிபிள் ஆகாது அண்ட் ரெடிலி சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வென்ட்ஸ் சச் அஸ் பென்சீன், டொலுவீன், எதர், குளோரோஃபார்ம். ஸோ ரெடிலி சாலிபிள் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அது வந்து டிசால்வ் ஆகும், ஆர்கானிக் சால்வென்ட்ஸ்ல மட்டும் தான் டிசால்வ் ஆகும். பென்சீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 6 கார்பன்ஸ் இருக்கிற ரிங்கை தான் நம்ம பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். டொலுவீன் அப்படின்னா அந்த பென்சீனோடயே ஒரு CH3 ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டொலுவீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பென்சீன்னா இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து பென்சீனோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பென்சீன், இதோடே ஒரு CH3 ஓகே ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டொலுவீன் அப்படின்னு சொல்லுவோம். எதர் அப்படின்னா வந்து நடுவில் ஆக்சிஜன் இருக்கும், சைடில் வந்து அதுக்கு கனெக்டடா ரெண்டு, இந்த சைடு ஒரு மெத்தில் குரூப், இந்த சைடு ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம எதர் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கார்பன் இருக்குன்னா 3 சைடு வந்து குளோரின் இருக்கும். ஓகே, 3 சைடு குளோரின் இருக்கும், ஒரு இதுல ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சால்வென்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும், வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெனி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஃபிளேமபிள். ஸோ இன்ஃபிளேமபிள் அப்படின்னு சொல்லும்போது அது ஈஸியா ஃபயர் கேட்ச் ஆயிடும். ஓகேவா, ஈஸியா அது ஃபயர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இன்ஃபிளேமபிள் அப்படின்னு சொல்றது. எக்ஸப்ட் CCl4 தட் இஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் வந்து பைரீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்ஃபிளேமபிள் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா ஃபயர் கேட்ச் ஆயிடும். எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து மோஸ்டா ஈஸியா ஃபயர் கேட்ச் ஆயிடும். இந்த பைரின் தவிர, இந்த பைரினை வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, ஸோ அதுல யூஸ் பண்ணுவாங்க இதை. ஓகேவா, ஸோ ஃபயர் இது வந்து இன்ஃபிளேமபிள் கிடையாது. ஓகேவா, இது ஈஸியா ஃபயர் கேட்ச் பண்ணாது. ஓகே, தி பொசஸ் லோ பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் டியூ டு த கோவலன் நேச்சர். ஸோ கோவலன் நேச்சரா இருக்கிறதுனால அதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வேற இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பொறுத்து தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் an atom or a specific combination of bonded atom. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆட்டமா இருக்கலாம், இல்லைன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸா இருக்கலாம். ஓகே, that react in a characteristic way irrespective of the organic molecule in which it is present. So அது என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் வேல தான் ரியாக்ட் பண்ணும். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், அந்த ஆர்கானிக் மாலிகுல் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், அதை வச்சுதான் வந்து அது ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கேசஸ் த ரியாக்ஷன் ஆஃப் an organic compound takes place at the functional group. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. they exhibit isomerism which is a unique phenomenon. so isomerism அப்படின்றது வந்து பின்னாடி நம்ம படிப்போம் ரொம்ப டீடைலாவே. ஐசோமெரிசம் அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸும் மாறும். ஓகேவா, ஸோ அதான் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஹோமோலோகஸ் சீரீஸ், a series of organic compounds each containing a characteristic functional group and the successive members differ from each other in the molecular formula by CH2 group called homologous series. ஓகே, ஸோ இப்போ ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து இப்போ ஒரு இது இருக்குன்னா அதோட சக்சசிவ் மெம்பர் வந்து CH2 குரூப்பால டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆல்கேன்ஸ் எடுத்துக்கோங்க, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன். ஸோ இதெல்லாமே ஆல்கேன்ஸ்ல வரும். ஓகே, மீத்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ஸோ இதோட நம்ம CH2 ஆட் பண்ணோம். ஓகேவா, CH2 தான் டிஃபர் ஆகும்னு சொன்னோம். ஸோ இதோட CH2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 2 கார்பன், ஓகே, 6 ஹைட்ரஜன், C2H6, அது ஈத்தேன். ஸோ இதோட ஒரு CH2 ஆட் பண்ணனா 3 கார்பன், 8 ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ப்ரோபேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்க சீரீஸ் வந்து ஹோமோலோகஸ் சீரீஸ். அதே மாதிரி ஆல்கஹால்ஸ் எடுத்துட்டா இது எல்லாத்தோட என்ன பண்ணணும், ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு, இப்போ இது மீத்தேனா, இதுல இருந்து நம்ம ஒரு ஹைட்ரஜனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஆல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மித்தைல், ப்ரோபைல், பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, CH3, ஓகே, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. அதே மாதிரி இதுல இருந்து C2H5 அப்படின்னு சொல்லும்போது ஈத்தைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, C3H7 அப்படின்னு சொல்லும்போது ப்ரோபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன பண்றோம்,
வேற ஒரு இதை அது கூட அட்டாச் பண்றோம். ஏன்னா இப்போ வந்து இதுக்கு 4 ஹைட்ரஜன், இப்போ கார்பன் இப்படி இருக்கு அப்படின்னா இதோட 4 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே, இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. இப்ப கார்பனுக்கு 4 தானே வேலன்சி, அதுக்கு 4 தான் ஃபார்ம் பண்ண முடியும் பாண்ட். இப்போ நம்ம இதனோட OH குரூப்பை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு OH இதோட அட்டாச் பண்ணணும். ஸோ CH3OH அப்படின்னு வரும். ஓகே, தட் இஸ் மெத்தனால். அப்புறம் C2H5 ஓகே பிளஸ் OH அப்படின்னு சொல்லும்போது எத்தனால், ப்ரொபனால் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஹோமோலோகஸ் சீரிஸ் தான். Compounds of a homologous series are represented by a general formula. So இதுக்கு வந்து ஒரு general formula இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Alkanes அப்படின்னா CnH2n plus 2 அப்படின்னு வரும். Alkenes அப்படின்னா CnH2n அப்படின்னு வரும். Alkynes அப்படின்னா CnH2n minus 2 அப்படின்னு வரும். So alkanes அப்படின்னா வந்து இதுக்கு நடுவுல என்ன இருக்கும், சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஆல்கீன்ஸ் சொல்லும் போது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும், ஆல்கைன்ஸ் சொல்லும் போது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து நம்ம இந்த கார்பனில் 1 அப்படின்னு போட்டோம்னா இங்கே என்ன வரும், 2 into 1 plus 2, that is 2 plus 2 4 அப்படின்னு வரும். இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே 4 வரும். இங்கே 2 போட்டோம் அப்படின்னா C2, இங்கே 2 into 2 4 plus 2 6 அப்படின்னு வரும். C2H6 அப்படின்னு வரும். ஸோ ஆல்கீன்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா, ஆல்கைன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி CnH2n minus 2 அப்படின்னு வரும். Can be prepared by general methods. They show regular gradation in physical properties but almost as similar chemical properties. So chemical properties வந்து மோஸ்டா சிமிலரா தான் இருக்கும். physical propertiesல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் ஹார்ட் ஆகிறது, சாஃப்ட் ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பிசிக்கல் அந்த மெல்டிங் பாயிண்ட் அதிக ஹை ஆகிறது, லோ ஆகிறது, ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து கொஞ்சம் கிரேடேஷன் இருக்கும். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மோஸ்டா சிமிலரா தான் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.